சார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் ஆஃப் ஹைப்போதஸ் எஸ்டிமேஷன் சரி நம்ம கடைசியாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் மட்டும் இருந்தால் போதும், ஸ்டாட்டிஸ்டிக் டேபிள் தேவையில்லை. இது பார்த்தீங்கன்னா யூனிட் 3 கார்லேஷன் அண்ட் ரெக்ரெஷன். ஓகேங்களா? ஓகே கார்லேஷன் சார். ரெக்ரெஷன் அண்ட் யூனிட் 5 மல்டிபிள் அனலைஸ், மல்டி வேரியபிள் அனலைஸ் ஆர் மல்டி வேரியபிள் அனலைஸ். சரிங்களா? இந்த யூனிட் 5 இது ரெண்டு இம்பார்ட்டன்ட். அது இல்லாத இது ரொம்ப ஈஸியான யூனிட் 4 அனோவா கான்செப்ட். யூனிட் 4ங்கிறது அனோவா கான்செப்ட், ரொம்ப ஈஸியான கான்செப்ட். சரிங்களா? இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம எங்க பார்க்க போறோம்னா டெஸ்டிங் ஆஃப் ஹைப்போதசிஸ். இது கொஞ்சம் லென்த் ப்ராசஸ், கொஞ்சம் இதாகும். அண்ட் யூனிட் 1 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தியரி பார்ட். ப்ராப்ளம் கம்மியாக இருக்கும், ப்ராப்ளமே இருக்காது. தியரி, மேத்தமெட்டிக்கல் தியரி எப்படி நம்ம ரன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற கான்செப்ட், மேத்தமெட்டிக்கல் தியரி எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணுற கான்செப்ட். சரிங்களா? ஓகே சார். சரி, இதில் 3 யூனிட்ல எது நம்ம பேசிக் ஐடியானா ஹவு டு ஃபைண்ட் கார்லேஷன் அண்ட் ரெக்ரெஷன். ஹவு டு ஃபைண்ட் கார்லேஷன். கார்லேஷன் அண்ட் ரெக்ரெஷன். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ண தெரிஞ்சாதான் நம்ம மல்டிபிள் கார்லேஷன், பார்சியல் கார்லேஷன் அண்ட் பிளான் ஆஃப் ரெப்ளிகேஷன் அதெல்லாம் நம்ம ரன் பண்ண முடியும். சரிங்களா? அது பேசிக் வந்து ஹவு டு ஃபைண்ட் கார்லேஷன் அண்ட் ரெக்ரெஷன். சரிங்களாம்மா? ஓகே சார். சரி, இப்போ கால்குலேட்டர் கையில் இருக்குதாம்மா? இருக்கு சார். ஓகே. சரி, இப்போ நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போடுறேன். சப்போஸ் உங்களுக்கு தெரியலன்னா என்னை கேட்டுக்கோங்க. சரிங்களா? இந்த ஓகே பேசிக் சார். கால்குலேஷன் முன்னாடி நம்ம பேசிக் கான்செப்ட் என்னன்னா மீன். ஹவு டு ஃபைண்ட் மீன். எனி ஐடியா எப்படி மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? சார், மீனோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எக்ஸ் பார் நோட் பண்ணுவாங்க, சம்மேஷன் எக்ஸ் பை என். இதுதான் மீனோட பேசிக் ஃபார்முலா. சரிங்களாம்மா? ஓகே சார். சரி, இதுலேருந்து நம்ம என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு கொஸ்டினாக முடிச்சிடுறேன். ஃபைண்ட் மீன். கொஸ்டின் எப்படி கேட்பாங்க? ஃபைண்ட் மீன். இது நம்ம நார்மல் பேசிக், இது நம்மளோட இல்லை, பட் கார்லேஷனுக்கு இது வேணும். 2, 5, 8, 10. சரிங்களா? அப்போ இது எப்படி மீன் கண்டுபிடிங்க? மீன் எப்படி கண்டுபிடிங்க? எக்ஸ் பார் ஈக்குவல் டு x bar is equal to 2 plus 5 plus 8 plus 10 divided by 4. அப்போ ஆட் பண்ணி சொல்லுங்க. எவ்வளோ வரும் சொல்லுங்க? 7, 15, 25. 5, 7, 7 plus 8. Yes sir. 25 by 4. அப்போ 6.25 அமௌண்ட். Yes sir. இது மீன் கண்டுபிடிக்க ஐடியா. நெக்ஸ்ட் வேணுங்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆர் வேரியன்ஸ். எப்படி கண்டுபிடிப்பீங்க? வேரியன்ஸ் ஃபார்முலா. ஸோ வாட் இஸ் த வேரியன்ஸ் ஃபார்முலா? எனி ஐடியா? சிக்மா எக்ஸ். Yes sir, you teach sir. I'm saying. Okay. Then 1 by n summation x square minus x bar square. ஓகேங்களா? இது வந்து பேசிக் ஃபார்முலா ஆஃப் வேரியன்ஸ். சப்போஸ் சேம் ஐடியா வாண்ட் டு டிவைன் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ வாட் இஸ் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா? இஸ் a square means is without square. Sigma squared can be written as sigma x, that is equal to root of 1 by n summation x squared minus x bar whole square. Okay. Yes sir. Okay. Sir, wait sir, I'll note it down sir. So also I am send this PDF, must no issues. First listen the class. Okay. Okay sir. Then how to find this standard deviation or variance? Same data. How to find standard deviation or variance? Same data. How to find? Here x squared is there and the x bar squared is there. Therefore already x bar already found. Found. Yeah. Then what is x value? Then you count that x equal to 2, 5, 8, 10. Is correct? Then you need to find the additional idea x squared. You need to find the additional idea x squared. Then what is x squared value? X squared meaning 2 square. This 4. Yeah. This value is 5 square 25. 8 square 64. 64. Yeah, 100. 100. Then you add sum of the values. What is the sum of the values here? So what is the sum of value, ma? Sir, 193, sir. 193. Now apply here.
Now apply here. Also now x bar value is here 6.25. Then apply here. That is equal to 1 by n. How many values there? 1, 2, 3, 4. 1 by n means 1 by 4. Summation x squared. Summation x squared is 193. 193. 190. Yeah. Minus x bar square. X bar square value is 6.25 whole square. 6.25 the whole square. Is correct, ma'am? Yes, sir. Yeah, complete. What is the result? 1 by 4 into 193. Simplify. 1 by. Yeah. Simplify. What is the end of result, ma'am? I'll divide and tell you, sir. Yeah. Yeah. 193. Divided by 4. Uh, 193 divided by 4. 48 point something. sir, 1.2, sir. 1.2. Wow. Okay. Minus. Yes, sir. Sir, நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா சார் 193 மைனஸ் 6.25 ஹோல் ஸ்கொயர் பண்ணிட்டேன் Wrong சார். answer. Wrong answer. Wrong answer. That's wrong, sir. Yeah, first you complete this process. First you complete this process because this 4 only divide this part, not for here. Therefore, first you Okay. complete this part, then you need to this part. Okay. Okay, sir. Okay, sir. I'll do it again, sir. 193 divided by 4. So answer is 48.2. 48. 48.25 Minus minus 6.25 whole square. 0.25 whole square. Mm. 9.1875, sir. Okay, end of result 9.18. 9.1875. 75, I put that 6. So 9.186. Okay, this is a Okay, sir. value. Then what is the standard deviation value? Standard deviation value means square root of this value. Square root of this value. It's a Okay, formula. sir. The square root of this one is Square formula. root of Uh, 9.186. uh, 6. Then what is the result? 3.0308. 308. Then I 8. 8 can be counted 1. Okay, this is a Okay, sir. any doubt more regarding mean and variance? This is a basic idea of correlation. Any doubt? It's okay. No, sir. No doubt from No this. doubt. Very good. Shall I note it down, sir? Okay, no. I had only doubt with that calculation part, sir. But Okay, now I'm clear, sir. okay, no. Very good. Okay, please note this one. Yes.